வாலி அங்கதனை கூப்பிட்டு கட்டி அணைச்சு கதறி, அப்பா என்னிடத்துல இருக்கா போல சுக்ரீவனிடத்துல இருந்துடாதே, சமமான பிரியாப்பிரியே, இது பர்யந்தம் உனக்கு சுகம்னா என்னன்னு தெரியும். ஆமா, தேசகாலோ பஜஸ்வாத்திய சமமான பிரியாப்பிரியேன்னா இது பர்யந்தம் சுகமா நான் வளர்த்துப்பட்டேன். இன்னமே பிரியத்தையே நீ எதிர்பார்க்கப்படாது, அப்பிரியமும் இருக்கும், சிரமம் துக்கமும் வரும், பொறுத்துக்கணும். ஆமா, சுகதுக்க சகக்காலே சுக்ரீவ வசகோபவா, பொறுத்துக்குத்தாமோ கஷ்டமோ நிஷ்டூரமோ ஜாகிரதையாயிரு சொல்லி சுக்ரீவனை கூப்பிட்டு தன் கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி போட்டு, என் குழந்தைய நீ பாத்துக்கணும் ஜாகிரதையா, நான் விட்டுட்டு போறேன், தாரை சொல்றத கேளு, எங்கிட்ட இருக்கிற வேகத்தை தாரையிட்ட காட்டாதே என்று சொல்லிவிட்டு சுவாமிட்டையும் வாலி கூப்பிட்டு கதறினானா, மத்தோஷகிருத தோஷாந்தாம் யதா தாராம் தபஸ்வினி, என்னிடத்துல இருக்கிற வேகத்தை சுக்ரீவன் தாரே என்னிடத்துல காட்டி நான் போனதுக்கு அப்புறம் அவளை கஷ்டப்படுத்த போறான், கஷ்டப்படுத்தாம நீங்க பாத்துக்கணும், என் குழந்தையை ரட்சிப்பதோடு மட்டும் போராது, தாரையும் நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி வாலி கதறிவிட்டான். இதெல்லாத்தையும் பார்த்தான் சுக்ரீவன். உடனே சுவாமிகிட்ட வந்து அழுதான், கதறினான். என்ன, அந்த கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி சுக்ரீவன் கழுத்துல போட்டுட்டான் வாலி. இந்திரதத்தையான மாலையை, அந்த மாலையை கழுத்துல இருந்தா ராஜ்யஸ்ரீ எல்லாம் விடாதாமனே, அதை கழுத்துல போட்டு சுக்ரீவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டான்.